அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குவைத்தில் தனியார் கம்பெனியில் விசா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியில், குவைத்தில் தனியார் துறையில் இன்று முதல் புதிய விசா வழங்குவதற்கு உத்தரவாதமாக ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற சட்டம் நிறுத்தி வைப்பதாக இன்று முதல் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பாயிருக்கு. இந்த தொகை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமானால் அந்த தொகையை கொண்டு அவர்களுக்கு சரி செய்யப்படும் என்ற நோக்கோடு அது டெபாசிட் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஒரு செய்தி, ஒரு தாயை ஒரு மகன் கொன்ற நிகழ்ச்சி உண்மையிலேயே மனதை வேதனை அடைய செய்கிறது. அவர் சாதப் அப்துல்லாவில் தாய் 70 வயசு கொண்ட தாயை 30 வயசு கொண்ட கொய்த்தி கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் போதையில் இருந்ததனால் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அவரை என்ன செஞ்சிருக்கு, உள்துறை அமைச்சகம் கைது செய்து அடைத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, குவைத்தினுடைய ஃபர்வானியா தஜீஸில் பலவிதமான தேடல் வேட்டையில் பிரச்சாரம் நடந்த இந்த வேளையிலே 47 பேர் தொழிலாளர்களை சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 9 பேர் அடையாளம் தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பலவித வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை பலவிதமான சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், நம்ம கையில் சரக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் நமக்கு என்ன செய்யாது, தொற்றிக்கொள்ளாது என்பது தான் உண்மையான விஷயம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களை ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் அந்த மையத்தாங்கொலியில் நேரத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9 மணி அசருக்கு பிறகு. நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும்.